அவனுக்கு வர்றவ எப்படி இருப்பான்னு. அத பத்தி நீ கவலைப்படாத. இத்தனை நாள் அந்த சரவணம் பையில எப்படி என் கைக்குள்ள போட்டு வச்சிருந்தேன், இனிமேலும் அப்படிதான். அவன் என்னைக்கும் என் கையை மீறி போக மாட்டான். நம்ம கைக்கு அடக்கமா ஒரு பொண்ணை பார்ப்போம். அவளை அவனுக்கு கட்டி வச்சு அவங்க 2 பேரும் நம்ம காலையே சுத்தி சுத்தி வர மாதிரி பார்த்துப்போம். இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு குழந்தை குட்டி ஆகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் மொத்த சொத்தும் நம்ம பிள்ளைங்களுக்கு தான். ஏய், இதுக்கு பேரு தாண்டி கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம சண்டை போடுறதுன்னு. நீ கில்லாடிதான். அப்ப அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டியா? வேற வழி இல்லையே. உடனே அதுக்கான ஏற்பாட்டு ஆரம்பிப்போம். அப்ப எனக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல? நீ எங்க பயப்படுற? இந்த மாதிரி கடனுக்கெல்லாம் வியாபாரம் பண்ண முடியாது. கையில காசு இருந்தா லோடு ஏத்து, இல்லாட்டி விட்டுரு. ஏய் சொல்றேன், திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்க. பணம் இல்ல லோடு வராது. வை போன. ஏ ரஞ்சிதம், ரஞ்சிதம், எங்க புள்ளைய காணா? எங்க பூங்கொடிய காணா? என்ன கேளு, உன் ஒன்னு கூட்டு போயிருக்கான். ஏங்க இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றீங்க? நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? இங்க பாருடி, அவனோட பால் வண்டி அவன் தான் வந்து கூட்டு போயிருக்கான். அவ என்ன பண்ணிருக்கா, அந்த பிக்காலி பையன்கிட்ட போன் பண்ணி கூட்டு போக சொல்லிருக்கா. அவனை என்ன தைரியம் வந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் நெஞ்சில மைச்சது மாதிரி அவளை கூட்டு போயிருப்பான். அவனை சொல்லி குத்தமல்லடி, இவ என் மூஞ்சில எச்சக்காரி தூக்கிட்டு போயிருக்கா. ஒரே ஒரு நிமிஷம் அவளை மன்னிச்சிடலான்னு யோசித்தேன். அதுக்குள்ள என் தலையில கள்ள தூக்கி போட்டு போயிட்டாடி. எனக்கு சவால் விட்டுருக்காடி. என்ன சவால் விட்டுருக்கா? யாரு? நீ பெத்த பிள்ளை எனக்கு சவால் விட்டுருக்காடி. இந்த பாரு, இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சான்னு வையி, ரணகாலம் ஆகி போயிடும். ஒட்டு மொத்த குடும்பத்துக்கும் முடிவு கட்டிடுவேன். ஐயோ என்னங்க சொல்றீங்க? ஏய் என்னடி பேசுற? என்ன பேசுற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினான்னு வையி, உனக்கு எனக்கு ஒட்டுறவு இருக்காது. இஷ்டம் இருந்தா நீயும் இரு, இல்லாட்டி உங்க அண்ணன் வீட்டுக்கே போயிரு. மன மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்து அவளை கூட்டு போயிருப்பான். என்ன என்ன நினைச்சாண்டி? என்ன என்ன நினைச்சான்? என்ன நடக்குது? ஏய் ஆனா ஒண்ணு, ஏதாவது பேசி அவளை உள்ள கூட்டு வரலாம்னு நினைச்சேன்னு வையி, கொன்னுருவேன் பாத்துக்க. புரிஞ்சதா? ஏதோ பெருசா சப்போர்ட் பண்ணி பேசுன, இப்ப அவ என்ன பண்ணி வச்சிருக்கா பாத்தியா? நீ சொல்றத கேட்டு நான் பாட்டுக்கு அப்பா கிட்ட போய் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவெல்லாம் திருந்த மாட்டாமா. நீ போய் உன் வேலையை பாரு போ. தம்பி அம்மா கிட்ட சொன்னதான் நான் அப்படியே உன்கிட்ட சொல்றேன். அத்தை, ஏன் பதட்டப்படுறீங்க? இல்ல அர்ச்சனா, பால் கேன்லாம் கவுந்து கிடக்கு. அண்ணன் தான் கூட்டிட்டு போயிருக்காரு. அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒண்ணுமே எனக்கு புரியலையே. பாருங்க, அமைதியா இருங்க. ஒண்ணும் இல்ல, பதட்டப்படாதீங்க. பூங்கொடிக்கு ஒன்னும் ஆயிருக்காது. நான் அப்ப வெளியில வந்து பாக்கும்போது அவ உப்பு மேல மண்டி போட்டு கால் முட்டியெல்லாம் தேஞ்சு ரத்தமா வடிஞ்சிட்டு இருந்துச்சு. அவ மயங்கி கிடக்க போனா. என் புருஷன் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா இந்த வீட்ல இருக்க யாருக்காவது மனசாட்சி இருக்கா? யாரும் எதுவுமே கேட்கவே இல்ல. பாத்தேல அவர் எப்படி பேசிட்டு போனாருன்னு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் போய் ஒரு எட்டு பாத்து. ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம்.
இங்க பாருங்க, அவ இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதுதான் அவளுக்கு சந்தோஷமும் நிம்மதியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாங்க உள்ள இல்ல போலாம். அர்ச்சனா, அவர் எப்படி பேசிட்டு போறாரு? ஐயோ அத்தை, அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இன்னைக்கு ஒரு நைட்டாவது அவ நிம்மதியா இருக்கட்டும். அத நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சொல்றது கேளுங்க நீ அத்தை, விடு, வாங்க. நான் போறேன். நான் சொல்றதை கேளுங்க, வாங்க 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 அத்தை. லலிதா. நாமெல்லாம் மனுஷங்க தானே. இந்த பொண்ணு ஒண்ணும் கல்லோ மண்ணோ இல்ல, ரத்தமும் சதையும் இருக்கிற மனுஷி. நீங்களும் ஒரு பொம்பளை வர்க்கம் தானே. இந்த மாதிரி நேரத்துல பொண்ணுங்களோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கும் புரியாதா? அவங்க அப்பாவுக்கு தான் தெரியாது, அவங்க அம்மாவுக்காவது சொல்லி புரிய வைக்கலாம்ல. இந்த பொண்ணை போட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? மனசாலையும் உடம்பாலையும் பொண்ணுங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். கால்ல ரத்தம் வர அளவுக்கு முட்டி போட வச்சிருக்கீங்க. ஏன் சார், ஊருக்கெல்லாம் நல்லது கெட்டதை எடுத்து சொல்றீங்க, உங்க மச்சானுக்கு சொல்லி புரிய வைக்க மாட்டீங்களா? இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், மொத்த குடும்பத்தையும் உள்ள போட்டுருவாங்க. இந்த மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க. பொண்ணுங்களா நடத்த சொல்லுங்க. முதல்ல அவங்கள ஒரு மனுஷ உசுரா நினைங்க. இன்னும் 7th செஞ்சுரியிலேயே இருக்கீங்க. அம்மா, நாம என்ன தப்பு பண்ணோம்? டாக்டர் நம்மளையும் சேர்த்து திட்டிட்டு போறாங்க. டேய், அவங்க நம்மள குறிப்பா சொல்லலடா. பொதுவா பொண்ணுங்களை கொடுமைப்படுத்துற எல்லாரையும் மொத்தமா திட்டிட்டு போறாங்க. புஷ்பா, சொல்லுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நமக்கு ஒரு புள்ள இல்ல, 2 புள்ளைங்க. ஒண்ணு அகில, இன்னொன்னு என் மருமக பூங்குடி. என்னங்க சொல்றீங்க? ஆமா புஷ்பா, இனிமே அந்த வீட்டுக்கு நான் அனுப்ப போறதில்ல. அவளை இங்க வச்சே படிக்க வைக்க போறேன், இங்க வச்சே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். இனிமே அந்த வீட்டுக்கும் என் மருமகளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏங்க, நீங்க ஏதோ கோவத்துல பேசுறீங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இல்ல புஷ்பா, அவன் என் மருமகளை தூக்கி போட்டான். கிழிஞ்ச துணி மாதிரி குப்பை தொட்டில தூக்கி போட்டான். பாவம், என் மருமக இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருப்பா? ஒரு பூனைக்குட்டி நாய்க்குட்டியை